ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏடிஎம் கார்டு இந்தியன் ஓவர்ஸ் வங்கி பேங்க் ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள், கீழே வந்து வேலிட் டேட்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகலை. இப்போ வந்து புது ஏடிஎம் கார்டு எப்படி நம்ம கை வர வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில் கவர் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு எஸ்பிஐ நிறைய பேங்க்ஸ் இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா எப்படி ஏடிஎம் கார்டு உங்கள் கைக்கு வர வைக்க தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு முன்னாடிக்கே வந்து உங்களோட ஏடிஎம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஃப்ரீயாக தான். அந்த டைமில் வந்து வீட்டில் ஆள் இல்லைன்னா அந்த ஏடிஎம் கார்டு புது கார்டு வந்து ரிட்டர்ன் போயிடும். நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த பிரான்ச்சில் போய் கேட்டிங்கன்னா ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த வேலிடேட் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிடணும். சில மாதத்துக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்கணும். எதுக்கு நடக்கணும்னா அவங்க செக் பண்ணுவாங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கா டீஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆக்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து ஆல்ரெடி வச்சு உங்களுக்கு நியூ லேட்டஸ்ட்டாக ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. அப்படி ஆக்டிவே இல்லைனா கண்டிப்பாக அந்த ஏடிஎம் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். நான் அதுவும் சொல்லிடுறேன், முன்னாடியே டிரான்சாக்ஷன் வந்துருக்கும். ஜிபே, ஃபோன்பே எதனா மளிகை சாமான் வாங்குற மாரி இருந்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகி உங்கள் வீட்டுக்கு வர. வீட்டில் ஆள் இல்லைங்கன்னா ரிட்டர்னு போயிடும். ஸோ இதெல்லாம் பேங்க் சைடு வந்து நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து நியூ ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்கள் ஏடிஎம் கார்டு உடஞ்சிச்சின்னு நினச்சின்னா நியூ ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அன்பாக்ஸ் வீடியோவில் காட்டுறேன். ஸோ பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டெலாம் வந்து கரெக்டாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ போஸ்ட்மேனை வச்சு. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஆன்லைனில் நான் சொல்லி ரிட்டர்ன் வந்துடும் பிரான்ச்சுக்கு. ஸோ இதனால் இவ்வளோ விஷயந்தான் இருக்குது. மற்றபடி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மறக்காமல் பேங்க்குக்கு போயிட்டு ஒரு பாஸ்புக் எடுத்துன்னு போங்க. அதேமாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு ரெடியாக இருக்கும். அதுவும் லிங்க் பண்ணலாம், லிங்க் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது முக்கியமானது. அதே மாதிரி பாஸ்புக் மட்டும் எடுத்துன்னு போங்க. இது வந்து எந்த சார்ஜும் கிடையாது. சிம்பிள் மெத்தட்லேயே முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்கள் பேரில் அந்த ஏடிஎம் கார்டு இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு ஆக்டிவ் பண்ணோம். ஸோ அதுவும் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ 2 வீடியோ கண்டிப்பாக வரும். வீடியோ வந்து முழுமையாக பார்த்தவங்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் யாரும் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி, எஸ்பிஐ, அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் இந்தியன் பேங்க்கு, ஐஓபி பேங்க், எந்த பேங்காக இருந்தாலும் சரி இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். சில மெத்தட் வந்து மாறும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிக்கடி வருஷத்துக்கு மாற்றுவானுங்க. அதுவும் நீங்கள் வந்து உஷாராக தெரிஞ்சுக்கணும். ஏடிஎம் கார்டு இதுமாரி ப்ராப்ளம், அப்புறம் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் தெரியலன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. முன்னெச்சரிக்கையாக வீடியோ பார்த்துட்டு பேங்க்குக்கு பொறுத்து நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்லுவேன், என்னோடய சஜஷன். நானும் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு தெரியலனா யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேங்க்கில் போய்ட்டு ஒரு சில விஷயங்களை நானே ஃபாலோ பண்ணுவேன். சரிங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போய்ட்டு அங்கே போய் முழிச்சிட்ருப்போம், யாருமே ஃபாலோ பண்ணி தர மாட்டானுங்க. அதெல்லாம் தேவையில்லாது. ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். கண்டிப்பாக 2 வீடியோ நான் எடுத்து வைக்கிறேன். என்னோடய வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பை பாய்.